அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா சாக்கடையிலே விழுந்த சில அரசியல்வாதிகளையும், ராஜாவ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹோலி ரோமன் எம்பையர் அப்படின்றது வந்து ஜெர்மனியில பல பிஞ்சு போன பல பார்ட்ஸ வந்து ஒண்ணா சேர்த்து எப்படியோ வந்து நடத்திட்டு இருந்த ஒரு ராஜ்யம். அது ரொம்ப அழகா சொல்லணும் அப்படின்னா, ஹோலி ரோமன் எம்பையர் வாஸ் நெய்தர் ஹோலி நார் ரோமன் நார் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அந்த ஹோலி ரோமன் எம்பையரோட ராஜாவோட பையன் தான் வந்து ஹென்றி தி 16. அவர் என்ன பண்றாருன்னா வந்து, ஊர்ல வந்து லோக்கல் பஞ்சாயத்துலாம் சால்வ் பண்ணது அவரோட வேலை. அப்படி ஒரு பஞ்சாயத்து வந்து ஜெர்மனில துரிங்கியா அப்படின்ற ஒரு ராஜாத்துக்கும், அதே மாதிரி வந்து மைன்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு மத குருவுக்கும் வந்து சண்டை. இவங்க 2 பேரோட அந்த நிலச்சண்டையை வந்து நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு வந்து எர்ஃபுட் அப்படின்ற ஒரு ஊருக்கு வர்றாரு. எர்ஃபுட்டில் வந்து ஒரு பெரிய கோட்டை இருக்குது. அந்த கோட்டையில் இன்னைக்கு பஞ்சாயத்துப்பா எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஓகே, ஹோஃப்டாக் அதை வந்து அன்றைக்கி வந்து கோர்ட் டே, எல்லோரும் வாங்க நம்ம பேசி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஹோஃப்ட் இருக்கிற அந்த கேசல் கொஞ்சம் பழைய கேசல்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து அப்போது இந்த கழிவு நீர்கள், அது முக்கியமாக மனித கழிவுகள் வந்து வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு சிஸ்டம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மனித கழிவுலாம் வந்து கோட்டைக்குள்ளேயே வந்து கீழே அடிவட்டத்தில் பேஸ்மெண்ட்டில் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. வருஷம் கழிச்சு ரொம்ப நாற்றம் வந்துச்சுன்னா ஆட்களை விட்டு அதை க்ளீன் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆறுலையோ இல்லாட்டி எங்கேயோ போய் அது டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கீழே அந்த செஸ்பிட் இருந்திருக்கு, அதுக்கு மேலே வந்து கோட்டையோட மற்ற ஃப்ளோர்ஸாக இருந்திருக்கு. இந்த ராஜா வந்து வராரு அப்படின்னு கேட்டதும் இந்த பஞ்சாயத்து ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாக இருக்கிறதால வந்து நிறைய பேர் அந்த நோபல்ஸ் அரசியல்வாதிகள்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் இந்த என்னதான் நடக்குது இந்த கோர்ட்டுன்றதுக்காக ஆர்வமாக என்ன பண்ணாங்க, கோட்டைக்குள்ளே வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹென்றி வந்து 2 பேரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. கூட்டம் கூடுது 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 ஒரு 100 150 பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போ மரக்கட்டை செஞ்சதுதான் என்ன ஆச்சுன்னா வெயிட்டு தாங்காமல் திடீர்னு அந்த ஃப்ளோர் பொழந்துருச்சு. பொழந்ததில் தப்ப 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 தப்பன்னு எல்லாரும் கீழே போய் செஸ்பெட்டில் விழுந்துட்டாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நீந்தி கொஞ்சம் பேர் வெளியே வந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் தப்பிக்க முடியாது. ஒரு 4 பேர் இறந்துடுறாங்க இந்த செஸ்பெட்டில் மாட்டி. அட போங்கடா நீங்களாச்சும் உங்கள் சண்டையாச்சு, என்னையை விட்டுருந்தா வந்து சாணியில் அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கடுப்பாகி அவர் படி கிளம்பிட்டாரு. அந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ணால் போயிட்டார்.